இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை அறியாத ஜனங்கள், இயேசுவை யார் என்று அறியாத ஜனங்கள். ஆனால் இயேசு அற்புதம் செய்கிறார், அதிசயங்களை நடப்பிக்கிறார், குடும்பங்களில் சுகத்தையும் ஆரோக்கியம் தருகிறார் என்று கேள்விப்பட்டு சபைகளுக்கு வருகிறது சகஜமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதிசயங்களும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள் லெகுவாக. காரணம், இயேசுவை யார் என்று தெரியாது. ஆனால் அவர் அதிசயம் செய்கிறவராக அவர்கள் கேள்விப்பட்டு இந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறார்கள். ஆனால் இந்த யெரொபெயாம் என்கிற ராஜா அப்படி அல்ல. அவனை ஆண்டவர் ஒரு ஜனத்தின் மேல் அதிகாரியாக மாற்றி, ராஜாவாக மாற்றி, நீ என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு என் ஜனத்தின் மேல் ராஜாவாக இருந்து சொல்லப்பட்டவன். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கை கொள்ளாததினாலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தபோது அவன் தன்னுடைய மனைவியை சொல்லி அனுப்புகிறான். நான் இந்த ஜனத்தின் மேல் ராஜாவாவேன் என்று சொன்னான் ஒரு தீர்க்கதரிசி. அந்த மனிதன் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறான். அந்த மனிதனுக்கு நடக்க போகிற எல்லா காரியங்களும் தெரியும். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துவார், போய் விசாரித்து விட்டு வா என்று சொல்லுகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? நாம இன்றைக்கு அறியாத ஜனங்களைப் போல ஆண்டவரை அறிந்த ஜனங்களும் ஆண்டவருக்குட்பட்டு அவர் சொல்லுகிற பிரகாரமாக வாழ வேண்டிய நாமும் ஒரு ஆண்டவரை அறியாதவர்கள் போல தேவ சமூகத்தில் வந்து நமக்கு தேவையான சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக எளிதாக சபைக்குள் வந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போகிறோம்.